ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். முறைகேடா அங்க வந்தவங்க எல்லாரையும் அனுப்புறாரு. அது கையில சங்கிலி காலில் சங்கிலி கட்டி அனுப்புறாரு. அந்த அளவுல அவர் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அதை சின்ன சின்ன நாடுகள் பொருளாதார ரீதியாகவும் சரி, நிலப்பரப்பு அளவுலையும் சரி, எந்த வகையில பார்த்தாலும் சிறிய நாடுகள் கூட அதை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. ஆனா இந்தியாவால கேள்வி கேட்க முடியல. உலக அளவில் நாங்கள் இத்தனாவது பொருளாதாரம் நம்ம பெருமை மட்டும் பீத்திக்கிறோம். நம்மளை விட சின்ன சின்ன நாடுகள்லாம் எதிர்த்து பேசுகிறாங்க. அப்போ அதை கூட பேச முடியாத நிலையில தான் அந்த மாதிரி நெருக்கடியான சூழல்களில் இந்தியா இருந்திருக்கு. ட்ரம்ப் ரொம்ப கடுமையாக இந்த நடைமுறைப்படுத்துறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கேள்வியை வைக்கும்போது இந்த கேள்வியை அவர் எடுத்துக்கிட்டு நீங்களாம் ஏன் இவ்வளோ பேர் வந்தீங்க, இது என்ன சத்திரமா, உங்களெல்லாம் நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும், இந்த கேள்வியை கேட்டு நீங்களாம் திரும்ப உங்கள் நாட்டுக்கு போங்கன்னு ட்ரம்ப்போ இல்லை அமெரிக்காவோ சொன்னால் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற சென்சிட்டிவிட்டி அது எவ்வளவு அபாயகரமானதுன்றத உச்சநீதிமன்றம் சிந்திச்சு பார்த்துருக்கணும். இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இங்க மாநிலத்தின் முதலமைச்சர் ஏதாவது பேசினாரான்னு நம்ம எடுத்து பார்த்தா எதுவுமே பேசல. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பேசினாரான்னா பேசல. இங்க சரி நாங்க தான் ஏகோபித்த இந்த உணர்வாளர்கள்னு பேசுற எவனாவது பேசியிருக்கானான்னு எடுத்து பார்த்தேன். இந்த கட்சி அந்த கட்சின்னு எவனும் பேசல. ஒரே ஒரு கட்சி ஒரு தலைவர் தான் பேசியிருக்கிறாரு. அண்ணன் சீமான் மட்டும்தான் பேசியிருக்கிறாரு.